இப்போ இந்த பிரச்சனை இது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்தில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்க அதுக்கு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து ரியாக்ட் செய்துட்டு இருக்காங்க. இப்போ பாஜக தரப்புலேருந்து அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வரிசையாக இருக்காங்க, அந்த டீம்லேருந்து என்ன பேசுகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒருத்தர் வந்திருக்காரு, தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதனால் அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு விரும்பலை, பேச மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தார். சரி பேச மாட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட லைட்டு வேறு ஏதாவது டாபிக் பேசுவார் அப்படின்னு பார்த்தா பேச மாட்டேன்னு எல்லாத்தையும் பேசிட்டாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ரொம்ப சந்தோஷம். இல்லை, அது நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறேன், இதை பற்றி பதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்னென்னா, அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி, அதனால் அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பலை. என்னென்னா, எல்லாருடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது, யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய மனதில், தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்கு. ஆனால் அதை குற்றப்பத்திரிகையில் காவல்துறை சரியாக விசாரிக்கலை. அது மட்டும் இல்லை, ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார். அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி என்ன வழக்கிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானசேகரனை வழக்கில் விசாரிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும். அல்லது அதில் வந்து காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது, சார்ஜ் ஷீட் போடும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அதில் இருக்கிறது. ஆனால் என்னென்னா, அந்த தீர்ப்பில் வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லி, அதனால் அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்பலை. அதுக்கடுத்ததாக தான் கூட்டணியை பற்றி பேசுகிறார். எங்கள் கூட்டணியை பற்றி திமுகவுக்கு என்ன அக்கறை, அவங்களுக்கு ஏன் கவலை, ஏன்னா அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் ஏதாவது அவங்க கூட்டணி பற்றி பேசுகிறோமா? இல்லை, என்ன எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒரு வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு எங்களை பார்த்து பயம், அதனால தான் எங்கள் கூட்டணியை பற்றி விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதனால தான் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். தோல்வி பயத்தில் இருக்கிறனால தான் இது துரோகமான கூட்டணி. அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும்? அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி, நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை, அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப புரியுது. அதனால் ஒவ்வொரு அந்த அடுத்த மொழிகளையோ, அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ முறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்துல தான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா இந்திய மொழி பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லாத கன்னடம் வந்து இப்ப எப்படி இந்த கன்னடத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற நாடு. இதில் வந்து அதிலிருந்து இது பிறந்தது, இதிலிருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு அதில் வந்து நான் சொல்ல முடியும்.